சண்டே மார்னிங். கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு, லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நெறைய பெண்டிங் ஒர்க் இருந்தது. அது எல்லாமே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, மத்தியானம் ஒரு நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்ட்டு கதவ திறந்துட்டு வெளிய வந்தா, நம்ம மைலோ சூப்பரா ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருந்தான். 2 சீமாரியும் பிச்சு ஒரு வழி பண்ணிருச்சு. அதுல ஒண்ணு வந்து யூஸே ஆகாது. ஒண்ண மட்டும் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுல வச்சு என்ன அவன் விளையாண்டான் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. கார் பார்க்கிங் ஃபுல்லா அந்த குச்சிய போட்டு இழுத்து தள்ளி இருக்கிறான். மித்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணான். அந்த குச்சியெல்லாம் எடுத்து குடுத்துட்டு, "அம்மா இவ்வளோதான் ஆச்சு. இத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா" அப்படின்னு சொல்லிருச்சு. எப்ப வீட்ட விட்டு வெளிய வந்தாலும், உள்ள போனாலும் அந்த ஸ்டெப் கிட்ட ஒரு குருவி வந்து டக்கு டக்குன்னு பறந்துட்டே இருந்துச்சு. சரின்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன், அழகா கூடு கட்டி முட்டையும் வச்சாச்சு. கேமரா நல்லா க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 3 முட்டை வந்து உள்ள வச்சிருக்கு. மித்துக்கும் ஒரே சந்தோஷம். பார்த்தோன்னே என்ன சொல்றதுன்னு தெரியல. "ஆமா பொரிச்சிரலாம்" அப்படின்னா. "பொரிக்கவெல்லாம் கூடாது தங்கம். அதுலேருந்து குட்டி பேபிஸ் வெளிய வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்னு" சொல்லியிருக்கேன்.